இன்னைக்கு நம்ம வந்து பைத்தானில் கொடுத்த அந்த print quizzes, ஸோ அதெல்லாம் என்னென்னங்கிறது நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபைன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து போகலாம். ஸோ print statements can print only letters and numbers. இல்லை, அது வந்து எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். ஸோ அதனால் இது நோ. Do you need quotation marks when printing numbers? ஸோ நம்பர் பிரிண்ட் பண்ணும்போது கொட்டேஷன் மார்க்ஸ் வந்து அவசியம் கிடையாது. ஸோ அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக கன்சிடர் ஆகிக்கும். ஸோ நீங்கள் இல்லாமலேயும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ no, not needed. What does print function do behind the scenes to handle different data types? ஸோ நீங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எந்த டேட்டா டைப் கொடுத்தாலும் அது வந்து இன்டர்னலாக ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தான் உங்களுக்கு அவுட்புட்டாக கொடுக்கும். ஓகே, ஸோ அதுதான். ஸோ அதனால் இங்கே என்னதுன்னா, it implicitly calls str to typecast any object into a string. So how can it redirect output of a print to a file in Python? ஸோ நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபைலுங்கிற இதை வச்சு நம்ம இது கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த இது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபைலுக்கு வந்து ஏதாச்சும் ஃபைல் நேம் வச்சுக்கோங்களேன். ஸோ கரண்ட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கரண்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் இதை கண்டென்ட்டை ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணோன்னா இங்கே எனக்கு ஒரு current.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து கிரியேட் ஆயிரும். ஓகே, ஸோ அதை நான் வந்து டவுன்லோட் பண்ணி இங்கே நான் பார்த்தேனாக்கா அதில் நான் எழுதின அந்த பிரிண்டில் போட்ட கமெண்ட் இதில் இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ அதனால் ஃபைலுங்கிற ஒரு ஆர்குமெண்ட் மூலிமா நீங்கள் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஹவு கேன் யூ ப்ரிவென்ட் பைத்தான்ஸ் பிரிண்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் ஆட்டோமேட்டிக்கலி ஆடிங் a நியூ லைன் அட் த எண்ட் ஆஃப் தி அவுட்புட்? ஸோ அவுட்புட்டில் ஒரு நியூ லைன் வராமல் இருக்கிறதுக்காண்டி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் எண்ட் கீவேர்டு யூஸ் பண்ணி நீங்கள் அதை வந்து எம்டியாக செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இதான் இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து இது இல்லாமல் இதை எடுத்துடுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்ட் ஹலோ ஜாஃபர்னு பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்படி பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ரெண்டுமே வேறு லைனில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் லைனுக்கு அப்புறமா ஃபஸ்ட் பிரிண்ட்க்கு அப்புறமா நான் நியூ லைன் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன்னா எண்ட் இஸ்குவல் டு எம்டி ஸ்டிக் நான் கொடுத்துட்றேன். ஸோ அப்படி கொடுக்கும்போது ஃபஸ்ட் லைனுக்கு அப்புறமா நியூ லைன் அந்த என்டர் ஆட் ஆகலை. ஸோ அதனால் எனக்கு எல்லாமே ஒரே லைனில் எனக்கு பிரிண்ட் ஆகிடுது. ஸோ அதனால் இங்கே வந்து எண்டில் நீங்கள் ஆர்குமெண்ட் செட் பண்ணிக்கினா தான் உங்களுக்கு அந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் பிரிண்ட் அஸ் எ ஃபங்க்ஷன் இன் பைத்தான் 3? ஸோ பைத்தான் 2ல் என்ன பார்த்தீங்கன்னா பிரிண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் அவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ பைத்தான் 3ல் என்ன பெனிஃபிட்னா நீங்கள் அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் இட் அலோஸ் ஃபார் மோர் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் எக்ஸ்டென்சிபிலிட்டி. அதான் மேட்ரு. ஸோ வாட் இஸ் அவுட்புட் ஆஃப் தி ஃபாலோயிங் கோட்? ஸோ p, q, r is equal to 10, 20, 30. ஸோ இது அசைன்மெண்ட் எப்படி இருக்குன்னா, pக்கு 10ன்னு வந்துடும், qக்கு 20 வந்துடும், rக்கு 30 வந்துடும். ஸோ 10, 20, 30ங்கிறது தான் உங்களுக்கு இங்கே பிரிண்ட் ஆகும். இங்கே ஸ்பேஸ் வச்சு தான் பிரிண்ட் ஆகும். ஏன்னா பை டிஃபால்ட்டாக செப்பரேட்டருடைய இது வந்து ஸ்பேஸ். வாட் does print function do when you call it without any arguments? It prints a blank line. எதுவுமே இல்லாமல் கொடுத்தீங்கன்னா ஒரு blank line மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். ஸோ வாட் இஸ் அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வேர் 1 is equal to 1, வேர் 2 is equal to 2, வேர் 3 is equal to ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். ஸ்ட்ரிங்குள்ளே 3 வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே இப்போ நீங்கள் என்ன பார்க்கணுங்கன்னா ஒரு நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் ஆட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதனால் இது வந்து unsupported operand type அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் print 1 + 3ன்னு கொடுக்குறேன். ஸோ ஒரு நம்பரையும் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண முடியாது. ஸோ unsupported operandsங்கிறது வரும். ஸோ அதனால் அது வந்து இது. வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் கோட்? ஸோ கனியம் இன்ட்டு 2 into 3. ஓகேங்களா? ஸோ 3 to the 6, 6 into கனியம். கனியம்ங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட்டை நான் 6 வாட்டி மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ 6 வாட்டி மல்டிப்ளை பண்ணும்போது கனியம்ன்ட்டு ஒரு 6 வாட்டி வந்து அது வந்து உங்களுக்கு வேறுங்கிற ஒரு வேரியபிளில் உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே 6 வாட்டி கனியம் இருக்குது. ஸோ அப்போ இதுதான் அந்த ரிசல்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ வாட் த செப்பரேட்டர் பேராமீட்டர் இன் பிரிண்ட் ஃபங்க்ஷன் டூ இஃப் யூ பாஸ் மல்டிபிள் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் டு பிரிண்ட்? ஸோ செப்பரேட்டர் பேராமீட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போது மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் இங்கே வந்து பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட் இப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ண சொல்ல என்ன ஆகும்னா, ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு நடுவில்
ஒரு ஸ்பேஸ் உண்டாக்கும். ஓகேங்களா? இல்லை நான் இங்கே வந்து செப் இஸ் ஈக்குவல் டு நான் ஹைஃபன் கொடுப்பேன். ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ரெண்டு வார்த்தையும் பிரிக்கிற இடம் வந்து ஹைஃபனாக இருக்கு. ஸோ ஐ மீன் ரெண்டு வார்த்தை பிரிக்கிற இடம் இல்லை, ரெண்டு வார்த்தையும் ஜாயின் பண்ணுறது வந்து ஹைஃபனாக இருக்கு. ஸோ செப்பரேட்டர் என்ன பண்ணால் இட் டிட்டர்மைன்ஸ் தி கேரக்டர் டு ஜாயின் எலமெண்ட்ஸ் வித். ஓகே, ஸோ இதுதான் இது. ஸோ நம்ம சப்மிட் பண்ணி பார்ப்போம் என்ன ரிசல்ட் வந்துட்டு. 55/55. ஓகே, ஸோ நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள், ட்ரை அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட லிங்க் நான் திருப்பி டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இஃப் யூ ஹேவ் எனி queries we can discuss.